ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சினிமா ரசிகர்களான விஜய் ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அது நடந்தால் தான் தெரியும். சரி, ரசிகர்கள் வந்து வெறும் விஜய்க்கு மட்டும்தான் இருக்காங்களா? வேறு யாருக்குமே கிடையாதா? விஜய் அஜித்துக்கு கிடையாதா? சிவகார்த்திகேயனுக்கு கிடையாதா? சூர்யாவுக்கு கிடையாதா? இவங்களாம் முக்கியமான ஆட்கள். தனுஷ்க்கு கூட இளைஞர்கள் ரசிகர்காங்க. இந்த ரசிகர்கள்லாம் வந்து விஜய்க்கே ஓட்டு போடுவாங்க எப்படி? இவங்களும் இளைஞர்கள் தானே, இவங்க விஜய்க்கே ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? அது தவிர திமுகவில் இளைஞர்கள் இல்லையா? அதிமுகவில் கொஞ்சம் இருப்பாங்க. சீமான்ட்ட இளைஞர்கள் இல்லையா? அப்போ இந்த இளைஞர்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்கும்போது விஜய்கிட்ட மட்டும் இளைஞர்கள் இருப்பாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? அதுவே ஒரு தவறான அணுகுமுறை. அப்போது அஜித் ரசிகர்களும் சூர்யா ரசிகர்களும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் 3 பேர் ரசிகர்களும் ஒன்றா சேர்ந்தால் அவங்க விஜய் ரசிகர்களுக்கு ஈக்குவலாக இருப்பாங்கல்ல கண்டிப்பாக. அப்போ அவங்க ஓட்டெல்லாம் விஜய்க்கு எதிர்த்து போட்டு போட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அவங்க வந்து அண்டர் கரண்ட்டாக வந்து விஜய் எதுக்கு வரணும் அப்படின்னு ஓட்டு போட்டாங்கன்னா, விஜய்க்கு எதிராக இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, அப்போ இளைஞர்கள் ஓட்டு பிரியும் இல்லை. நீங்கள் எல்லாமே எல்லா இளைஞர்களும் விஜய்க்கு போடுவான்னு நீங்கள் சொல்ல முடியாது. விஜய் ரசிகர்களே பல பேர் வேறு கட்சி அனுதாபியாக இருப்பான்ல, அவன் எப்படி ஓட்டு போடுவான்? சரி, அதனால் விஜயை பற்றின ஒரு அந்த பிம்பம், கட்டமைக்கப்படுற பிம்பம் இருக்குல்ல, அது தமிழ் மீடியா கட்டமைக்கப்படுற பிம்பமாக இருக்காது. ஆக்சுவலாக அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது நம்ம செல்வாக்கு மிக்க நடிகர்ன்றதில் எந்த மறுப்பும் கிடையாது. ஆனால் அந்த கட்டமைக்கிற அளவுக்கு ஒரு கோட்டு இருக்கான்னா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்.